யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 146வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வழங்குகின்ற ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலிருந்து, குறிப்பாக செய்தி அறிக்கையிலிருந்து விடைகளை கண்டுபிடிக்க முடியும். முதலில் கடந்த வினாவிடை 144ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, மீட்பு எதனில் வெளிப்படுகின்றது என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார். இதற்குரிய சரியான விடை அதிகாரத்தில் அல்ல, பணிவில் வெளிப்படுகின்றது. இரண்டாவது கேள்வி, பேரிடரில் எது உதயமானது என்று யாழ் மறைமாவட்ட ஆயர் தனது கிறிஸ்து பிறப்பு விழா செய்தியில் தெரிவித்தார். இதற்குரிய சரியான விடை மனிதநேயம். மூன்றாவது கேள்வி, சுனாமி ஆழிப்பேரலை அனர்த்தத்தின் எத்தனையாம் ஆண்டு அண்மையில் நினைவு கூறப்பட்டது? இதற்குரிய சரியான விடை 21ஆம் ஆண்டு. நான்காவது கேள்வி, டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்ட மக்களுக்கு கிளிநொச்சி மறைக்கோட்ட மக்கள் உதவி வழங்கினர். இதற்குரிய சரியான விடை கண்டி, பதுளை மற்றும் மன்னார் மாவட்டங்கள். ஐந்தாவது கேள்வி, யாழ் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழுவால் நடத்தப்பட்ட கரோல் பாடல் போட்டியில் முதலிடம் பெற்ற பங்கு எது? இதற்குரிய சரியான விடை புலோப்பளை பங்கு. ஆறாவது கேள்வி, யாழ் மறைமாவட்ட கத்தோலிக்க ஊடக மையத்தால் முன்னெடுக்கப்பட்ட ஒளிவிழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம். ஏழாவது கேள்வி, ஆசிய ஆயர் பேரவைகளின் மாபெரும் நம்பிக்கையின் திருப்பயணிகள் மாநாட்டில் யாழ் மறைமாவட்டத்திலிருந்து கலந்து கொண்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை திருத்தந்தையின் மறைபரப்பு சபைகளின் மறைமாவட்ட இயக்குனர் அருட்தந்தை ஏயின்ஸ்லி ரொஷான். எட்டாவது கேள்வி, சாட்டி பங்கில் முன்னெடுக்கப்பட்ட அன்பியங்களின் ஒளிவிழா நிகழ்வு யாருடைய ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை பங்குத்தந்தை அருட்தந்தை பாஸ்கரன். ஒன்பதாவது கேள்வி, தீவக மறைக்கோட்ட எழுவைதீவு புனித தோமையார் ஆலய திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட அகவொளி குடும்பநல மைய இயக்குனர் அருட்தந்தை டேவிட். பத்தாவது கேள்வி, இளவாலை பெரியவிழான் கிட்ஸ் வேர்ல்ட் மொண்டிசோரி பாடசாலையின் ஒளிவிழா மற்றும் பரிசளிப்பு விழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை மானிப்பாய் ஆசிரிய வள முகாமையாளர் விஜயகுமாரி முருகேசம் பிள்ளை. 11வது கேள்வி, இறைவனின் அன்னை கன்னிமரியா பெருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது? இதற்குரிய சரியான விடை ஜனவரி மாதம் 1ஆம் திகதி. 12வது கேள்வி, திருக்காட்சி விழா எப்போது கொண்டாடப்படுகின்றது? இதற்குரிய சரியான விடை ஜனவரி மாதம் 1ஆம் ஞாயிறு. மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். ஆனா ஜனனி யாழ் புனித மரியன்னை பேராலயம், ஆனா டயனி யாழ் புனித மரியன்னை பேராலயம். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தையும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். 07416267119. தொடர்ந்து வினாவிடை 146ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, தொழில்நுட்பம் ஒருபோதும் எதனை மாற்றக்கூடாது என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இரண்டாவது கேள்வி, இளவாலை மறைக்கோட்ட பொது நிலையினர் கழக எழுச்சி நாள் நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்?
மூன்றாவது கேள்வி, தமிழர் மரபுரிமை பேரவை தமது எதிர்ப்பை தெரிவித்த திட்டம் எது? நான்காவது கேள்வி, கிறிஸ்தவ ஒன்றிப்பு வார நிகழ்வு எப்போது நடைபெற்றது? ஐந்தாவது கேள்வி, கிறிஸ்தவ ஒன்றிப்பு வார சிறப்பு நிகழ்வாக முன்னெடுக்கப்பட்ட 2 இறையியல் கல்லூரிகளின் நட்புறவு சந்திப்பு நிகழ்வு எங்கே நடைபெற்றது? ஆறாவது கேள்வி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் மாவை சேனாதிராயா அவர்களின் உருவச்சிலை எங்கே அமைக்கப்பட்டது? ஏழாவது கேள்வி, மடுமாதா திருத்தலத்தின் வரலாறு என்னும் நூல் யாரால் எழுதப்பட்டது? எட்டாவது கேள்வி, 2026ஆம் ஆண்டு போத சாதாரண பரீட்சையில் கத்தோலிக்க பாடத்துக்கு தோற்றும் மாணவர்களுக்கான கருத்தமர்வு எத்தனை இடங்களில் நடைபெற்றது? ஒன்பதாவது கேள்வி, வேர்பம் தொலைக்காட்சியின் எத்தனையாம் ஆண்டு நிறைவு அண்மையில் கொண்டாடப்பட்டது? பத்தாவது கேள்வி, இளவாலை மறைக்கோட்ட பங்கு இளையோருக்கான ஒன்றுகூடல் நிகழ்வு எங்கே நடைபெற்றது? 11வது கேள்வி, பாலக இயேசுவை காணிக்கையாக ஒப்புக்கொடுத்த போது உடனிருந்த இருவர் யார்? 12வது கேள்வி, குருநகர் புனித புதுமை மாதா ஆலய தேர் செய்யப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் அனுப்பி வையுங்கள். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறிய தருகின்றோம். 07416267119. மீண்டும் இந்த போட்டியிலே கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவருக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.